ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1114. இங்கு ஸ்ரீநாத்வாரா ஸ்ரீநாத்ஜி கோவில் எனும் கதையினை காண்போம். முன்பு ஒரு சமயம் கோவர்தன மலையை தூக்கிய கோபாலன் இருக்கும் இடம். குழல் ஊதும் பகவான் கிருஷ்ணரை பார்த்து இருப்பீர்கள். வெண்ணெய் தின்னும் கண்ணனை கண்டு இருப்பீர்கள். ஆனால் இடது கரத்தை உயர தூக்கி வலது கரத்தை இடுப்பில் வைத்து கொண்டு சிறுவனாக சதுர வடிவ சாய்மானத்தில் முன் எழுந்தவாறு கண்ணை கவரும் கருமை நிறத்தில் நிச்சயம் நீங்கள் பார்த்து இருக்க மாட்டீர்கள். பக்தர்களின் நாதனாக விளங்கும் இந்த கோபால கிருஷ்ணரை இதோ இந்த அற்புத திருமேனி உடன் வீற்றிருக்கும் பகவான் கிருஷ்ணரை நீங்கள் தரிசிக்கலாம். இங்கே ஸ்ரீநாத்ஜியாக பகவான் ஸ்ரீநாத்ஜி பெயருக்கு ஏற்றாற்போல் பக்தரின் நாதனாக விளங்குகிறார். கிருஷ்ணர் இங்கே தன் இடது கரத்தால் பக்தர்களை காப்பதற்காக கோவர்தன மலையை குடையாக பிடித்து வலது கரத்தால் பக்தி அமிர்தத்தை ஏந்தி கருணை செய்கின்றார். கருணை கடலாக. அது மட்டுமா, ஸ்ரீநாத்ஜியின் தாமரை கண்கள் கீழ்நோக்கி இருப்பதிலும் கூட ஒரு விசேஷ பொருள் உண்டு. அதாவது நாம் எல்லோரும் அவரது திருப்பாத கமலங்களுக்கு சரண் அடைய வேண்டும் என்பது ஆகும். இதோ எனது திருப்பாதங்கள் என கீழ்நோக்கிய கண் திருஷ்டினால் அறிவுறுத்துகின்றார் ஸ்ரீநாத்ஜி. இத்துணை கருணைமிக்க கிருஷ்ணர் ஸ்ரீநாத்ஜியாக அவதரித்து இருக்கும் திருத்தலம்தான் நாத்வாரா. நாத் என்றால் ஸ்ரீநாத்ஜியாக பகவான் கிருஷ்ணரை, துவாரகா என்றால் நுழைவு வாயில் என்பதை குறிக்கும். ஸ்ரீநாத்ஜி வீற்றிருக்கும் திருக்கோவில் நகரம் என்பதால் ஸ்ரீநாத்ஜியின் நுழைவு வாயில் என்று அழைக்கப்படுகிறது. ஸ்ரீநாத் துவாரகா ராஜஸ்தானில் உள்ள உதய்பூர் நகரத்தில் இருந்து வடகிழக்கே சுமார் 48 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்து உள்ளது இந்த திவ்ய தலம். மொத்தமே சுமார் 20,000 30,000 தான் இந்த ஊர் மக்கள் தொகை. ஏறத்தாழ இவர்கள் எல்லோரையும் ஒரே சமயத்தில் நீங்கள் பார்க்கலாம். நாத்வாரா கோவிலின் அதிகாலை பூஜை மங்கள ஆரத்தியில் நிற்கக்கூட இடம் இல்லாத அளவிற்கு நிறைந்து வழியும் பக்தரின் கூட்டம். தினமும் ஸ்ரீநாத்தின் முதல் தரிசனம் காண்பதற்காக. அதற்கு அப்புறம்தான் மற்ற அனைத்து வேலைகளும். இரவு நிலவு மெல்ல மெல்ல மறைய அதிகாலை சூரியனை அடையாளம் காட்டும் விடிய கருக்கள் வேளையில் சுமார் 5 மணியை ஒட்டி துவங்குகிறது இங்கே ஆரம்ப பூஜைகள். கோவிலின் மேலே பறந்து விரிந்த இடத்தில் 10க்கும் மேற்பட்டோர் ஒரு சேர பாட ஆரம்பிக்கின்றார்கள் கிருஷ்ணரின் திருநாமத்தை தங்களது விசேஷ இசைக்கருவிகள் உடன். கிருஷ்ணரின் திருநாம கீர்த்தனத்தை கேட்கும் முன்பே எழுந்து தயாராகி வீட்டின் வெளியே வேகமாக கிளம்பும் பக்தர்கள் சரியாக இந்த கீர்த்தனத்தின் ஆரம்ப ஓசையை கேட்பதற்கு வந்து விடுவார்கள். எங்கே இருந்து எந்த புறமாக வருகிறார்கள் என்பது தெரியாது. ஆனால் ஸ்ரீநாத்ஜிக்கு பூஜை செய்யும் தலைமை பக்தர்கள் சங்கொலி கொடுக்கும் சமயம் திரைக்கு முன்பு ஸ்ரீநாத்ஜி நமஸ்கரிக்க தயாராக இருப்பார்கள் அவர்கள். பிறகு பாஞ்சசன்யம் போன்ற சங்கநாதம் கேட்கும். சங்கு முழங்கிய பின்பு பொதுவாக சுவாமி சன்னதி திரையை விளக்குவதுதான் வழக்கம். ஆனால் இங்கே அப்படி செய்வது கிடையாது. சங்கு ஊதிய பிறகு சிறிது நேரம் கழித்துத்தான் திரையை விளக்குகிறார்கள். உடனே திறக்க மாட்டார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால் அதிலும் ஒரு விசேஷ லீலை புரிந்து இருக்கிறார் லீலா புருஷோத்தமராகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். ஒரு முறை வழக்கம்போல் ஸ்ரீநாத்ஜியின் தரிசனத்திற்காக பக்தர்கள் காத்து இருந்தார்கள். தலைமை பூஜாரி சங்கொலிக்க சன்னதி திரை விளக்கப்பட்டது. அந்த சமயம் அந்த காட்சி நடந்தது. எங்கோ விளையாடச் சென்று இருந்த கிருஷ்ணன் திரை திறக்கப் போகிறார்கள் என்று அவசரமாக தரிசனம் தர ஓடி வந்ததால் அவரது ஆடையில் கிழிசல் ஏற்பட அப்படியே அன்று அருள்பாலித்தார் கிழிந்த வஸ்திரத்தில். எனவே மிகவும் மனவருந்திய பக்தர்கள் அன்று முதல் சங்கு ஒலித்ததும் உடனே திரை திறப்பதை விட்டுவிட்டார்கள். மாறாக சங்கு ஊதிய பின்பு சிறிது நேரம் காத்து இருப்பார்கள்.
ஏன் என்றால் எங்காவது கிருஷ்ணர் தனது பக்தர்களுடன் விளையாட சென்று இருந்தால் அவர் அவசரமாக வரவேண்டாம், நிதானமாக வரட்டும் என்பதற்காக இன்றளவும் இந்த வழக்கம் பின்பற்றப்படுகின்றது. ஆக இங்கே பக்தர்கள் கூட சங்கு ஊதியவுடன் அவசரமாக ஓடி வர வேண்டிய அவசியம் இல்லை போலும். கிருஷ்ணருடன் சேர்ந்து நிதானமாக வரலாம். என்னே ஸ்ரீநாத்ஜியின் திவ்ய லீலை. இப்படியாக ஸ்ரீநாத்ஜி தரிசனம் தந்ததும் பக்தர்கள் எல்லாம் ஜெய கிருஷ்ணா ஜெய கிருஷ்ணா ஸ்ரீநாத்ஜி என கோஷம் முழங்குகிறார்கள். கீழே விழுந்து மேல் எழுந்து ஸ்ரீநாத்ஜி நமஸ்கரிக்கிறார்கள். ஏற்கனவே ஏராளமான மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு இருந்த போதும் பாரம்பரிய முறைப்படியான எண்ணெய் திரி தீப்பந்தம் சன்னதியில் ஏற்றப்பட்டு இருக்கின்றது. தரிசனத்தின் போது ஸ்ரீநாத்ஜியின் உதட்டின் கீழ் பதிக்கப்பட்டு இருந்த பெரிய வைரக்கல் காண்பவரின் கண்ணை கவர்கின்றது. இந்த வைரக்கல் முகலாய பேரரசர் அக்பரால் பக்தியுடன் ஸ்ரீநாத்ஜிக்கு பரிசீலிக்கப்பட்டது ஆகும் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். பிறகு மங்கள ஆரத்தி தரிசனத்தை முடிப்பதற்காக பூஜாரிகள் திரையிடுகின்றார்கள். ஆனால் பக்தர்களோ மீண்டும் கோஷம் இடுகின்றார்கள். இன்னும் தரிசனம் வேண்டும் என்கின்றார்கள். எனவே ஸ்ரீநாத்ஜியின் சேவையாளர்கள் மீண்டும் திரையை விலக்கி தரிசனம் காட்டுகின்றார்கள். இப்படி பலமுறை நடக்கின்றது. ஒவ்வொரு முறையிலும் திரையிட தரிசனம் போதாது என பக்தர்கள் கூற, இப்படி பல நிமிடங்கள் போராட்டத்திற்கு பின் ஒரு வழியாக ஸ்ரீநாத்ஜியின் மங்கள ஆரத்தி தரிசனம் முடிவு அடைகின்றது. மங்கள தரிசனம் முடிந்தவுடன் பார்த்தால் ஏராளமான பேர் தங்கள் கரங்களில் துடைப்பத்தை வைத்து கொண்டு கோவில் வளாகங்களை சுத்தம் செய்ய ஆயத்தமாக இருப்பார்கள். சற்று நில்லுங்கள், இவர்கள் எல்லாம் கோவிலை சுத்தம் செய்யும் வேலையாட்கள் கிடையாது. இவ்வளவு நேரம் தரிசனம் செய்த ஸ்ரீநாத்ஜியின் பக்தர்கள் தான் இவர்கள் யாவரும். ஆம், இங்கே எல்லா மக்களும் தங்கள் முதல் உத்தியோகத்தை இங்கேதான் துவக்குகின்றார்கள். ஸ்ரீநாத்ஜியின் சேவகர்களாக இங்கே ஸ்ரீநாத்ஜியின் சேவையில் ஈடுபடுகின்றார்கள். அதிகாலை முதலே இக்கோவிலின் முக்கிய விசேஷமே இதுதான். கோவில் வேலைக்கு என்று ஏராளமான பேர் கிடையாது. இங்கு வரும் பக்தர்களே கோவிலின் எல்லா சேவைக்கும் உதவுகின்றார்கள். எல்லா விதமான சேவைகளையும் நீங்கள் இங்கே பார்க்கலாம். சிலர் கோவிலை சுத்தம் செய்கின்றார்கள். மடப்பள்ளிக்கு வெளியே பலர் காய்கறிகள் நறுக்கி தருகிறார்கள். சில பெண் பக்தர்கள் தயிர் கடைந்து தருகின்றார்கள். பெரிய செல்வந்தர்கள் கூட இங்கே ஏதாவது ஒரு எளிமையான சேவைகளை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். எதனையும் பொருட்படுத்தாது. அதே சமயம் இன்னொரு பக்கம் பல பண்டிதர்கள் பகவத்கீதை போன்ற வேத சாஸ்திரங்களில் இருந்து படித்து கொண்டு இருக்கின்றார்கள். இப்படியாக ஒரு பக்தி சேவை சூழ்நிலையில் மேலும் ஒரு சம்பவம் நடக்கின்றது. அப்போது ஒரு பெரிய வண்டியில் நிறைய மர விறகுகள் வந்தன. கோவில் ஆட்கள் சேவா கரோ அதாவது சேவை செய்யுங்கள் என்கின்றார்கள். அவ்வளவுதான், முந்தியடித்து வந்தார்கள் பக்தர்கள் விறகுகளை ஸ்ரீநாத்ஜியின் வடப்பள்ளிக்கு கொண்டு செல்வதற்காக. இப்படியாக ஸ்ரீநாத்ஜி கோவில் தினமும் விழா கோலம் போல் பக்தி சேவை நிறைந்து இருக்கின்றன. மேலும் மக்கள் ஸ்ரீநாத்ஜிக்கு ஏராளமான நன்கொடையும் வழங்குகின்றார்கள். பணமாகவும் பொருளாகவும் நன்கொடை பெறப்படுகின்றது. அதிலும் குறிப்பாக இங்கு பக்தர்கள் அளிக்கும் நெய்தான் மிக பிரமாண்டமானது. இதற்காக கோவில் எதிரே ஒரு பெரிய நெய் கிணறு உள்ளது. 10 கிலோ 20 கிலோ என கேனாக பக்தர்கள் கொண்டு வரும் நெய் லேசாக சூடு செய்யப்பட்டு இந்த கிணற்றில் தான் ஊற்றப்படுகின்றது. இந்த நெய் கிணற்றில் இருந்து மடப்பள்ளிக்கு பைப் லைன் போடப்பட்டு மடப்பள்ளியில் குழாய் மூலம் நெய் பெறப்படுகின்றது. பிரசாதம் தயாரிக்க பயன்படுத்தப்படுகின்றது இந்த நெய். சில சமயங்களில் ரயில் பெட்டி முழுவதும் நிறைய நெய் கண்டெய்னர் வந்து இறங்குகின்றன. இந்த நெய் உள்ள பெட்டிகளில் எல்லாம் அனுப்புபவர் ஸ்ரீநாத்ஜி, பெறுபவர் ஸ்ரீநாத்ஜி என எழுதப்பட்டு இருக்கின்றது. எல்லாம் பகவானுக்கு சொந்தம். பகவான் அளித்ததை பகவானுக்கே அளிக்கிறோம் என ஸ்ரீநாத்ஜியின் பக்தர்கள் கருதுகின்றார்கள். இன்னொரு கோணத்தில் பார்த்தால் எல்லோர் ஹிருதயத்திலும் வீட்டு இருக்கும் பகவானுக்கு எது யார் தந்தை என்பது தெரியாமலா போய்விடும். இன்னார் அனுப்பியது இது என எழுதத்தான் வேண்டுமா? இப்படியாக பக்தர்கள் தங்கள் காணிக்கைகளை கோபால கிருஷ்ணராகிய ஸ்ரீநாத்ஜிக்கு அர்ப்பணிக்கின்றார்கள். மேலும் நெய்க்கிணறு இருப்பது போல் இங்கே பல தனித்தனி சேமிப்பு கிடங்குகள் அறைகளும் இருக்கின்றன.
ஒரு அறையில் ஸ்ரீநாதியின் ஆடைகள் ஆபரணங்கள் வைக்கப்பட்டு இருக்கின்றன. மற்றொரு அறையில் பகவானுக்கு தேவையான மலர்கள் கூடை கூடையாக நிரம்பி இருக்கின்றன. இன்னொரு இடத்தில் ரோஜா அறை ஒன்று உள்ளது. இங்கு ஸ்ரீநாதியின் அபிஷேகத்திற்கு தேவையான ரோஸ் வாட்டர், ரோஸ் சென்று போன்றவை தினமும் ஏராளமான அளவில் தயாரிக்கப்படுகின்றது. கிருஷ்ண பண்டார் என்ற அறையில் கணக்கு வழக்குகள் பார்க்கும் ட்ரெஸரி செயல்படுகின்றது. இங்குதான் தங்கம், முத்து, பவளம் போன்ற விலையுயர்ந்த பொருட்கள் பாதுகாக்கப்படுகின்றன. ஆன்மீக புத்தகங்களுக்கான அறை ஒன்றும் இருக்கின்றது. மேலும் மடப்பள்ளிக்கு அருகில் தானியங்கள், காய்கறிகள், பழங்கள் இவற்றிற்கான பிரத்யேக கிடங்குகள் இருக்கின்றன. அதன் அருகே உள்ள அரவை அறையில் தானியங்களை அரைப்பதற்கான பெரிய பெரிய மர உரல்கள் உள்ளன. இவை காளை மாடுகளினால் இயக்கப்படுகின்றன. இது தவிர 2 தனித்தனி அறைகள் இருக்கின்றன. அவற்றில் ஒன்று போகா அறை, அதாவது ஸ்ரீநாதியின் நைவேத்தியத்திற்காக தயாரிக்கப்படும் உணவு வகைகள் கொண்டு வந்து வைக்கப்படும் அறை. மற்றொரு அறை பிரசாத அறை, நைவேத்தியம் முடிந்து பிரசாதமாக வழங்கப்பட உள்ள பண்டங்கள் வைக்கும் இடம் ஆகும். அது மட்டும் கிடையாது. இப்படி பல்வேறு துறைகள் இயங்கினாலும் ஒவ்வொன்றிற்கும் மிக துல்லியமான பதிவேடுகள் இருக்கின்றன. தினமும் எவ்வளவு வருகிறது, எவ்வளவு பயன்படுத்தப்படுகின்றது என்பதை மிக கவனமாக கோவில் சேவகர்கள் பதிந்து வருகின்றார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக இங்கு வரும் அனைத்து பக்தர்களுக்கும் வாயும் வயிறும் நிறைய பிரசாதம் வழங்கப்படுகிறது. முழுக்க முழுக்க நெய்யால் ஆன உணவுகள் அன்புடன் பக்தர்களால் செய்யப்பட்டு பக்தியுடன் பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டு பிரசாதமாக விநியோகிக்கப்படுகின்றது. கோவிலில் மட்டுமல்லாது கோவிலை சுற்றி இருக்கும் இடங்களிலும் நாத்வாரா நகரம் முழுவதும் பல இடங்களில் இந்த பிரசாதம் வழங்கப்படுகிறது. சில இடங்களில் பக்தர்கள் வாங்கி இலவசமாக விநியோகிக்கின்றார்கள். சில இடங்களில் பிரசாத ஸ்டாண்டுகள் மூலம் வழங்கப்படுகிறது. அந்த நகர மக்களும் பிரசாதங்கள் வாங்கி புதிதாக வரும் பயணிகளுக்கு விவரம் சொல்லி விநியோகிக்கின்றார்கள். மொத்தத்தில் இங்கு வரும் எவரும் ஸ்ரீநாதியின் பிரசாதத்தை தவற விட முடியாது. குறிப்பாக பசி என்று ஒருவரும் கூற இயலாத அளவிற்கு இங்கு பிரசாதம் வழங்கப்படுகிறது. அதுவும் பசிக்கு மட்டுமல்லாது ருசிக்கும் சேர்த்து லட்டு, கேக்கு, இனிப்பு உருண்டைகள், அடை, காரம் என விதவிதமாக சுவைமிக்க பிரசாதங்கள் கிடைக்கின்றன. இப்படியாக பிரசாதத்திலும் பக்தி சேவையிலும் பக்தர்களை கவரும் ஸ்ரீநாதி எப்படி வந்தார் என பார்த்தால் பிரமிப்பூட்டும் உண்மை புலப்படுகின்றது. சுமார் 400 வருடங்களுக்கு முன்பு விருந்தாவனத்தின் கோவர்தன மலையில் தோன்றிய கோபால்ஜி தான் இந்த ஸ்ரீநாதி. அந்த சமயம் கோவர்தன அருகே வசித்த கிருஷ்ணரின் தூய பக்தராகிய மாதவேந்திர பூரியின் கனவில் கிருஷ்ணர் தோன்றி கோவர்தன மலையின் புதர் ஒன்றில் தான் இருப்பதாக தெரிவித்தார். பின்பு மாதவேந்திர பூரியும் கிராம மக்கள் பலரும் சென்று அந்த கோபால் விக்கிரகத்தை வெளியே எடுத்தார்கள். கோவர்தன மலையை கிருஷ்ணர் தூக்கியதற்கு சான்றாக கோபால் விக்கிரகத்தின் இடதுகரம் உயரே தூக்கி இருந்ததைக் கண்டு மாதவேந்திர பூரி மிக மகிழ்ச்சியடைந்தார். ஒரு பெரிய பிரதிஷ்டை விழாவிற்கு ஏற்பாடு செய்தார். அதில் விசேஷம் என்னவென்றால் அங்கும் பிரசாதம் தான். சொல்ல முடியாத அளவிற்கு விருந்தாவன மக்கள் பல வகையான பிரசாதங்களை கொண்டு வந்தார்கள். புதிதாக கண்டெடுக்கப்பட்ட கோபால்ஜிக்கு அவை அனைத்தையும் மாதவேந்திரபுரி கோபாலகிருஷ்ணருக்கு அர்ப்பணித்தார். தனது பிரியமிகு பக்தர்கள் கொடுத்த நைவேத்தியங்களை அன்புடன் ஏற்றுக்கொண்ட பகவான் கிருஷ்ணர் மாதவேந்திரபுரியிடம் நான் இருக்கும் இடத்தில் யாரும் பசியுடன் இருக்கக்கூடாது என கூறிவிட்டார். அன்று முதல் மாதவேந்திரபுரி கிருஷ்ணனின் விருப்பத்திற்கு இணங்க தினமும் ஏராளமான உணவுகளை கோபால்ஜிக்கு படைத்து எல்லோருக்கும் பிரசாதமாக விநியோகித்தார். நாள் அடைவில் மாதவேந்திர பூரியின் மறைவுக்கு பின்பு முகலாய படையெடுப்பின் போது பாதுகாப்பு கருதி கோபால்ஜி விக்கிரகத்தை ராஜஸ்தானுக்கு கொண்டு சென்று விட்டார்கள். குதிரைகள் பூட்டப்பட்ட ஒரு பெரிய வண்டியில் முழுவதும் துணியால் சுற்றப்பட்ட வண்ணம் முகத்திற்கு மட்டும் ஏர்வாசி விட்டு பகவான் கிருஷ்ணரின் விக்கிரகத்தை மிக கவனமாக கொண்டு சென்று விட்டார்கள். பல மாத கால பயணத்திற்கு பின்பு கடைசியாக கோபால்ஜியின் குதிரை வண்டி ராஜஸ்தான் எல்லைக்குள் நுழைந்தது. அங்கு மேவார் ராஜ்யத்தை நெருங்கிய போது சின்ஹாத் என்னும் நகரத்தில் ஸ்ரீநாதியை தரிசித்த அந்த நாட்டு இளவரசி அக்கணமே கிருஷ்ணன் தீவிர பக்தையாகிவிட்டார். தினமும் பக்தியுடன் ஸ்ரீநாதியை வழிபட்டு இங்கே தங்குமாறு ஸ்ரீநாதியிடம் பிரார்த்திக்கல் ஆனார். இளவரசியின் அன்பினாலும்
பக்தியினாலும் மனம் இறங்கிய கிருஷ்ணர் அவரது கனவில் தோன்றி அந்த இடத்திலே தங்கப் போவதாக உறுதி அளித்தார். பின்னாளில் இளவரசியின் மறைவிற்கு பின்பு ஸ்ரீநாத்ஜி அங்குள்ள பக்தரின் ஹிருதயத்தில் தனக்கு ஒரு அழகிய கோவிலை கட்டுமாறு பணித்தார். அதன்படி ஏராளமான பக்தர்கள் சேர்ந்து ஆரவல்லி மலையின் அருகே பனாஸ் நதி அருகே ஏறக்குறைய 1675 ஸ்ரீநாத்ஜிக்கு அழகான கோவிலை கட்டினார்கள். பிற்காலத்தில் இது ஸ்ரீநாத்ஜி துவாரா, அதாவது ஸ்ரீநாத்ஜியின் நுழைவு வாயில் என்று அழைக்கப்பட்டதாகும். இந்த கோவில் பார்ப்பதற்கு சாதாரண வீடு போலத்தான் காட்சியளிக்கும். ஏனென்றால் இங்கே பக்தர்கள் கிருஷ்ணரை அவரது தந்தை நந்த மகாராஜா தனது வீட்டில் வைத்து இருந்ததை போன்று வழிபடுகின்றார்கள். எனவே இந்த கோவில் நந்த மகாராஜாவின் இல்லம் என அழைக்கப்படுகின்றது. இல்லம் போன்ற இந்த கோவிலின் உச்சியில் சுதர்சன சக்கரம் 7 கொடிகளும் நிர்மாணிக்கப்பட்டு இருக்கின்றன. அங்கே உச்சியில் ஒரு சேவகர் இவை எல்லாவற்றையும் பாதுகாக்கும் பணியில் இருக்கின்றார். அதாவது 24 மணி நேரமும் இத்திருப்பணியில் இருக்கும் சேவகர்கள் இந்த கொடிகளை எந்த பறவைகளும் அசுத்தம் செய்திடாத வண்ணம் பார்த்து கொள்கின்றார்கள். மேலும் ஸ்ரீநாத்ஜி இங்கே வந்ததற்கு சான்றாக ஸ்ரீநாத்ஜி வந்த குதிரை வண்டி இன்றும் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. ஸ்ரீநாத்ஜியை தரிசிக்க வரும் அனைவரும் இந்த வண்டியையும் தரிசித்து விருந்தாவனத்து கோபால கிருஷ்ணரை நினைவில் கொள்கின்றார்கள். ஸ்ரீநாத்ஜிக்கு சொந்தமான ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலமும் அதில் 500 பசுக்களுடன் கூடிய கோசாலா இருக்கின்றது. இந்த கோசாலாவில் இருந்துதான் இனிப்பு பிரசாதங்கள் தயாரிப்பதற்கான பால் கோவிலுக்கு கொண்டு வரப்படுகின்றது. அதில் குறிப்பாக ஸ்ரீநாத்ஜி பசு என்ற பெயரில் ஒரு உயர்ந்த வகை பசு இனத்தை காலங்காலமாக பாதுகாத்து வருகின்றார்கள். இந்த பசுக்களின் பால் மிக மிக சுவையாக இருக்குமாம். தினமும் ஸ்ரீநாத்ஜியை தூங்க வைப்பதற்கு முன் இந்த பசுக்களின் பாலை அப்படியே கொதிக்க வைத்து இளம் சூடாக பக்தியுடன் நைவேத்தியம் செய்கின்றார்கள் பக்தர்கள். இந்த பசு வகையை தவிர வேறு பசுக்களின் பாலை ஸ்ரீநாத்ஜிக்கு நைவேத்தியம் செய்வது கிடையாது என கூறப்படுகின்றது. பிரசாத நகரம் என்ற பெயரும் பெற்ற நாத்வாரத்தின் விசேஷ விழாக்களில் ஒன்று அன்னக்கூட விழா ஆகும். இந்தியாவிலே புகழ்பெற்ற அன்னக்கூட விழா இங்குதான் ஒவ்வொரு வருடம் விமர்சையாக நடைபெறுகின்றது. சுமார் 2500 கிலோ அரிசியால் செய்யப்பட்ட மிக பிரம்மாண்ட அன்னக்கூடம் நடைபெறும். இதுபோக மற்றொரு விழா ஸ்ரீநாத்ஜியின் வெள்ளி ரத உற்சவம் ஆகும். இந்த விழாவின் போது சுமார் 1,00,000 மாம்பழங்கள் ஸ்ரீநாத்ஜிக்கு நைவேத்தியம் செய்யப்படுகின்றன. இவை போக வழக்கமான கிருஷ்ணருக்குரிய விழாக்களும் விசேஷமாக நடைபெறுகின்றன. சுருக்கமாக பகவான் கிருஷ்ணர் விளையாடிய விருந்தாவனம் போல் காட்சியளிக்கின்றது ஸ்ரீநாத்ஜியின் நாத்வாரா. முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் அச்சா அவதாரமான ஸ்ரீநாத்ஜியின் கருணை இஸ்கானிற்கும் கிடைத்து இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கதாகும். இஸ்கானிற்கு அடித்தளமாக ஸ்ரீல பிரபுபாதாவின் அமெரிக்க பயணம் ஸ்ரீநாத்ஜியின் கருணையால் தான் நடந்து இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீநாத்ஜியின் பக்தியான திருமதி சுமதி மோராஜி அவர்கள் தான் நடத்தி வந்த ஜலதுதா கப்பல் மூலம் பிரபுபாதா மேலை நாட்டிற்கு செல்ல இலவச அனுமதி வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். இந்த துவக்க கட்ட உதவியின் மூலம் ஸ்ரீல பிரபுபாதா முதலாக நியூயார்க் சென்று பிரச்சாரம் செய்து இஸ்கான் ஹரே கிருஷ்ண இயக்கத்தினை ஏற்படுத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்